2021 ஒரு ஜிஓ இறையன்பு அவர்கள் காலகட்டத்தில் அப்போ போடப்பட்டது. அவர் அந்த ஜியோவில் கிளியராக இருக்குது, தமிழ் தாய் வாழ்த்து எப்படி பாடணும், வாசிக்கலாமா வாசிக்கக்கூடாதா, இதோட கதை என்ன, இது எப்போ இது வந்து தமிழ்நாட்டு பாடலாம் மாறிச்சு, எல்லாத்துக்கும் ஜியோலாம் போட்டிருக்கு. அப்போது இப்போ தமிழ் தாய் வாழ்த்து பாடினா எந்த பிரச்சனையும் கிடையாது, யாரும் கேட்க போகிறது கிடையாது. இவங்களா பயந்து போய் அதை ஒரு சரத்துக்களாக வைத்து டெமி அஃபிஷியல் லெட்டர் வந்து பிரதமர்கிட்ட கொடுத்துருக்காங்க. அப்போ எதை பேசணும், எது நம்ம உரிமை, எதுக்கு மற்றவங்க கிட்ட கேட்க வேணும் அப்படின்னு கூட அந்த கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ், அந்த விஷயங்கள் வந்து இன்னும் தெரியல கவர்னன்ஸ். இப்போ கவர்னன்ஸில் இன்னும் பிரச்சனைகள் இருக்குது. உதாரணத்துக்கு 200 யூனிட் கரண்ட்டு, அது செய்ய முடியுமா, கொடுக்க முடியுமா, தெரியுமா, தெரியாதா? இப்போ பவர் கட் ஆகுது. பவர் கட்டுக்கு என்ன சொல்கிறாங்க, மே ஜூன் மாதத்தில் எப்பயுமே பவர் கட் வர்றது தான். ஆனால் இப்போது எதிர்பார்த்ததை விட அதிகமான பவர் கட் வருது, ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது. என்ன சொல்கிறாங்க, திமுக தான் இதுக்கு காரணம். நான் ஈஸி ஒரு பழியை தூக்கி அப்படியே அசால்ட்டாக போட்டு விட்டுட்டு திமுக மோசம்ன்றதுனால தான் நீங்கள் வந்தீங்க, உங்கள் பீரியட்லேயே இது நடக்குது அப்படின்னா பதில் கிடையாது.